ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஷி ரிஷி யூடியூப் சேனல்லேருந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ருபீஸ். பாப்பாவுக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அந்த கேர்ள் பேபி வந்து ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1000 ருபீஸில் 500 எடுத்து செல்வமங்கள் ஸ்கீமில் போடலாம். மீதி 500 எடுத்து ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டோம்னா 500 வரும். ஆக்சுவலி வந்து செல்வமங்கள் எதுக்குன்னா அதில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து ஒரு 18 வயசு ஆன பிறகு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டு எடுக்க முடியும். ஆர்டி அக்கௌண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுவும் வந்து 3 இயர்ஸ் 1 இயர்ஸ் மினிமம் வந்து 1 இயர் இருக்குது. இல்லை 3 இயர்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அந்த பல்க் அமௌண்ட் எடுத்து எஃப்டியில் போட்டோம்னா திருப்பி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அந்த டைமுக்கு நமக்கு உதவும் இல்லைங்களா அந்த எஃப்டி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் எஃப்டி அக்கௌண்ட்லேயும் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது புதுசுன்னு. ஏன்னா எடுத்து ஒன்றுத்தையும் ஒரு செல்வ மகளே போட்டோம்னா ஒரு 1000 ருபீஸ்ன்றது 18 வயசுக்கு அப்புறமா தான் எடுக்க முடியும். இல்லை அதுலேருந்து ஒரு 500 பிரித்து போகிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு உதவுன்றதுக்காக இதை சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.